NBRO சரியான முறையில் இடம்பெறவில்லை என்றும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தோட்ட நிர்வாகம் குறைந்தபட்சம் நிலத்தையினும் வழங்க வேண்டும் என இன்றைய தினம் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. நோவூட் பிரதேச செயலகத்திற்குட்பட்ட 320 கே மகநெல்லு கிராம சேவகர் பிரிவின் ஹொரண பெருந்தோட்ட நிறுவனத்துக்கு சொந்தமான சாமிமலை இஸ்டொக்கம் தோட்டத்தில் கடுமையான மழை காரணமாக பாதிக்கப்பட்ட 65 குடும்பங்களைச் சேர்ந்த 300க்கும் அதிகமான மக்கள் கடந்த 12ஆம் தேதி பாரதி தமிழ் வித்தியாலயத்தில் தங்க வைக்கப்பட்டனர். கடந்த 5 நாட்களாக முகாமில் தங்க வைக்கப்பட்ட மக்களுடைய வீடுகளை பரிசோதனை செய்து NBRO அறிக்கை வெளியிடப்படும் என சொல்லப்பட்டதன் பின்னர் நேற்றைய தினம் அவர்கள் உடனடியாக அந்த மக்களை அங்கிருந்து வெளியேறுமாறு அறிவுறுத்தியிருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. வாழ்கிறதுக்கு நாங்கள் அந்த இடத்துக்கு போயிட்டு ஒழுங்கான முறையில் புள்ளக்குட்டியை வச்சுக்கிட்டு ஒழுங்கான முறையில் நாங்கள் இருப்போம். எங்களுக்கு வாழ்கிறதுக்கு இடமும் இல்லை. இடத்தை கொடுத்தாலும் அந்த சிலிப்பான இடத்துல வீடை கட்டிக்கலாம், உங்களுக்கு சிலிப்பு ஆகாதுன்னு நேற்று வந்தவங்க சொல்லிட்டாங்க. அதே பிஹெச்காரவங்க சொல்லிட்டாங்க, நீங்கள் முட்டாக எல்லாம் போயிட்டு ஸ்கூல் மூலியமாக பாதுகாப்பாக இருந்துக்கிங்கன்னா முந்தா நாள் வந்தவங்க சொன்னாங்க. நேற்று வந்தவங்க சொல்லிட்டாங்க இந்த இடத்துல ஒன்றும் சிலிப்பு இல்லை, நீங்கள் இந்த இடத்துல வாழலாம்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு ஆதாரம் ஒன்றுமே இல்லை. நாங்கள் எப்படி நம்பி அந்த இடத்துல வீடு கட்டி இருக்கிறது? நாங்கள் அந்த ஒரு நம்பிக்கை இல்லாதனால நாங்கள் மீண்டும் ஸ்கூலுக்கே நாங்கள் திரும்பிட்டோம். இலங்கை ஆட்சிப்படத்த டிக்வா புயலின் மூலம் பாதிக்கப்பட்ட பிரதேசமாக எமது பிரதேசம் உள்ளடங்கியுள்ளது. அதாவது டிக்வா புயல் வருவதற்கு முன்பு எந்த விஞ்ஞானிகளுக்கும் பரிசோதிக்க முடியவில்லை. எனவே பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதே போலதான் எமது பிரதேசம் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. எமது லய குடியிருப்பிலே பல வெடிப்புகள் காணப்படுகிறது. அது இல்லாமல் மண் கீழறங்கி இருக்கின்றது. மதிப்பிற்குரிய ஜனாதிபதி அவர்களுக்கு இயற்கை, அதாவது டிக்வா புயலானது இயற்கை உங்களுக்கு தெரியாதனால காப்பாற்ற முடியாமல் போச்சு. அதே போல இப்போ நாங்கள் உங்களுக்கு சொல்லி இருக்கிறோம், எங்களுக்கு பெரிய அழிவு ஒன்று ஏற்பட முன்னுக்கு உங்களுக்கு அறிவிச்சிருக்கோம். எங்களுக்கு உரிய நடவடிக்கையை எடுத்து கொடுக்குமாறு கேட்டுக்கணும். அதே போல ஒழுங்கான மண் பரிசோதகர் தயவு செய்து எங்களுக்கு அனுப்பி உரிய முறையை கேட்டுக்கொள்கிறேன். லயத்துல வாழ தயாரா இல்ல. எங்களால இதுக்கு மேல லயத்துல வாழ இயலாது. லயத்துல எந்த ஒரு அடிப்படை வசதியுமே எங்களுக்கு இல்ல. சரியா, நாங்க லயத்துல எங்களுக்கு தனியா வீடு கட்டி கொடுக்க மாட்டோம். நாங்க போராடுவோம். எங்க போராட்டத்தை நாங்க நிப்பாட்டவே மாட்டோம். ரெண்டு பேரும் சொல்லுங்க.
திருப்தி இல்லை திருப்தி இல்லை வாழ விடு